நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஈரானுடைய போரானது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலை இல்லாட்டி அது ஒரு அச்சு நிலைமை என்று சொன்னால் பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தடைகள் வருவதற்கான அதிக அளவிலான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே ஹேர்மோஸ் ஜலசந்தி வழியாக சென்ற கப்பல் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கப்பல் பற்றியறிகின்ற காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளத்துல அதிகமாக பரவப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஜலசந்தி பகுதியில கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்க சம்பவமானது அதிக அளவிலான உற்றுநோக்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற விடயத்தை தான் நாம இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹேர்மோஸ் ஜலசந்தியில் அடையாளம் தெரியாத ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட தாய்லாந்து கப்பல்ல இருந்து 20 பணியாளர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 20 பணியாளர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 3 பணியாளர்களை இன்னும் காணவில்லை என்று தாய்லாந்து போக்குவரத்து அமைச்சகம் சொல்லி இருக்கிறது. 20 பேரும் ஒரு படகுல கப்பலை கைவிட்டு ஓமன் கடற்படையினால மீட்கப்பட்டதாக அமைச்சகம் சொல்லுகிறது. கப்பலின் பின்புறத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாகவும் மீதமுள்ள 3 பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த இயந்திர பட்டியல தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். தாய்லாந்து கொடியோடு கூடிய சரக்கு கப்பல் ஹேர்மோஸ் ஜலசந்தி வழியாக சென்ற வழி தாக்கப்பட்டதை அடுத்து அவசர உதவியை வழங்குவதாக தாய்லாந்து கடற்படை தெரிவித்திருந்தது. ஒரு அறிக்கையில ரோயல் தாய் கடற்படை 23 தாய்லாந்து பணியாளர்கள் கப்பலில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஓமன் கடற்படை 20 பணியாளர்களை மீட்டதாகவும் மீதமுள்ள 3 மீட்புக்கான பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தாய்லாந்து அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். சம்பவம் குறித்த முதற்கட்ட அறிக்கை அதிகாரிகள் சுமார் 11 மணிக்கு இடம்பெற்றதாக தாய்லாந்து கடற்படை இது சார்ந்து தெரிவித்திருக்கிறது. பல மணி நேரத்துக்கு முன்பு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஹலிபாபா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட பிறகு கப்பல் தாக்கப்பட்டதாக இங்கு சொல்லப்படுகிறது. தாக்குதலுக்கான காரணம் இன்னும் விசாரணைகளில் இருக்கிறது என்று அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவிலான அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. சரக்கு கப்பல்கள் இவ்வாறு தாக்கப்படுமாக இருந்தால் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளப்படக்கூடிய நிலைமை காணப்படும். ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதட்டமானது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெறுவதை நாம் அவதானிக்க கூடியதாக பாக்தாத்தில் உள்ள ஒரு முக்கிய அமெரிக்க தூதரக தளத்தை ட்ரோன் தாக்கியதில் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஈராக்கில் ஈரானிய ஆதரவு போராளிகளினால நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படுகிறது. பாக்தாத் விமான நிலையத்துக்கு அடுத்துள்ள விமான தூதர்கள் அமெரிக்க தூதர்களுக்கான பாக்தாத் ராஜதந்திர ஆதரவு மையத்தை ட்ரோன் தாக்கியது. இது ஒரு பாதுகாப்பு கோபுரத்துக்கு அருகில் தாக்கியது என்றும் வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் ராய்டர்ஸ் மேல்கோள் காட்டி இந்த அமெரிக்க உள் எச்சரிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு செல்லுமே ஆனால் அதிக அளவிலான பொருளாதார நெருக்கடி ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஈரான், இஸ்ரேல், அதே போல அமெரிக்கா போன்ற நாடுகள் இவ்வாறான நாடுகளை சுற்றி பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகள் கூட பொருளாதார நெருக்கடிக்கு உள்வாங்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், இம்மாதத்தின் நடுப்பகுதியில ஸ்ரீலங்காவில பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கான அதிக அளவிலான வாய்ப்பு இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கம் பெட்ரோலுக்கான விலைகள் அதிகரித்திருக்கின்றது. எரிவாயு சிலிண்டர்களுக்கான விலைகள் அதிகரித்திருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக அதிகரிப்புகள் இடம்பெறுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அறிகுறிதான் எரிபொருட்களுக்கான எரிவாயுகளுக்கான விலையேற்றம் தான் பொருளாதார நெருக்கடிக்கான முதற்படி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடி என்று ஸ்ரீலங்காவை மையம் கொள்ளுகின்ற பொழுது அதிக அளவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நகர்வுகள் ஒன்றுதான் எரிபொருள் நெருக்கடி. கடந்த காலங்கள்ல இந்த காலப்பகுதியில பெட்ரோலுக்கான விலை அதிகரித்திருக்கின்றது. பெட்ரோலுக்கு வரிசையில நிற்கின்றோம், சிலிண்டர்கள் இல்லாமல் இருக்கின்றது, எரிவாயுக்கு நாங்கள் லைன்ல நிற்கின்றோம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல நாங்கள் எத்தனையோ பேர் பதிவுகள் இட்டிருப்போம். அந்த பதிவுகள் இன்று மீண்டும் எங்களுக்கு நினைவூட்டல்களாக வருகின்ற பொழுது அந்த கால பகுதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மீண்டும் இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளுக்கு வழிவகுக்க போகிறது என்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அமெரிக்கா, ஈரான், அதே போன்று இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மற்ற நாடுகளை பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஏனைய நாடுகள் இதுல இருந்து விடுபடுவதற்குமான வழிவகைகளை செய்ய வேண்டும். சர்வதேசம் இதுக்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.